கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. லூக்கா 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. இந்த காரியம் யாருக்குமே தெரியாது என்று இந்த நாட்களிலே மறைத்து வைக்க முடியாது. இது ரகசியமா இருக்கு அப்படின்னு சொல்லி எதையுமே சொல்ல முடியாது. இதற்கு அடுத்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள், நீங்கள் இருளில் பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும், நீங்கள் அறைகளில் காதில் சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். நான் இருட்டில் பேசினேன், யாருக்குமே தெரியாது, நான் இருட்டில் தான் அந்த காரியத்தை செய்தேன், யாருக்குமே தெரியாது என்று சொல்ல முடியாது. நான் வீட்டுக்குள்ள இருந்து தானே பேசினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக எதுவுமே ஒரு காலத்திலே வெளியே தெரிய ஆரம்பித்து விடுகிறது. நம்ம வாழ்க்கையில இந்த வசனம் ரொம்ப பரிசுத்தத்தை உணர்த்துகிறது. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நீ ரொம்ப உன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சரிப்படுத்தி கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சீரான வாழ்க்கை வாழணும். சொல்லுவாங்க, பிரதர் நான் எப்போ தவறு செய்வேன்னு சொல்லி மற்றவங்க கண்ணில் விளக்கெண்ணெய் ஊட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் நிறைய தவறு செய்வாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை ஒரு தவறு செய்து விட்டால், நீங்கள்லாம் கிறிஸ்தவங்க, நீங்களே எப்படி செய்யலாமா, நீங்களாம் என்ன கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சில கேள்விகளை கேட்பாங்க. அப்போ உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, தேவனும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் 16:7 வாசிக்கும் போது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தாவீது சொல்வாரு, 139ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே, கர்த்தாவே என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். ஆண்டவர் இயேசு மற்றவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களுக்கு பதில் கொடுத்தார். பாருங்கள், ஆண்டவரும் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளை குறித்து ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இப்போ நம்முடைய லைஃப்ல மிக கவனமான ஒரு ஜீவியம் செய்ய இந்த காலம் நமக்கு மிக முக்கியமா இருக்கு. ஏன்னு கேட்டா, எதுவுமே மறைக்க முடியாது, எல்லாமே வெளியே வந்துடும். சில ரகசிய பாவங்கள், சில ரகசிய குற்றங்கள், சில ரகசியமான எண்ணங்கள் எல்லாமே ஒரு நாள் வெளியே வரும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கத்திரிக்காய் விளைஞ்சா சந்தைக்கு வந்துதான் ஆகணும். அதே போல நாம் செய்கிற சில தவறுகள் ஒரு நாள்ல வெளிப்படும். ஒரு நாள்ல நம்முடைய பெயரை கெடுத்து விடும், தேவனுடைய நாமத்தை தூஷிக்க வைத்து விடும். ஆகையினாலே நாம் இருக்கிற இடத்திலே, நாம் வேலை செய்கிற இடத்திலே, நாம் படிக்கிற இடத்திலே, நம்மை சுற்றிலுமாய் நம்முடைய சாட்சியை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்களேன், வெளியாக்க முடியாது, இதெல்லாம் மறைச்சு வச்சிடுவோம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள்ல டமால்னு வெடிச்சிரும். இதெல்லாம் தெரியவே தெரியாதுன்னு சொன்னா ஒரு நாள் ரகசியமா வெளியே வந்துடும். அதே போல நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியம், அதை காத்துக்கொள்வோம். நிச்சயமா அதுக்குரிய பிரதிபலன் உண்டு. உண்மையா இருக்கிறவங்களுக்கு தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கொடுப்பார். ஆனா நமக்குள்ள எப்போ தெய்வ பயம் இருக்கணும்னு சொல்லிதான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. பரிசேயரை குறித்து ஆண்டவர் சொன்னாலும் இந்த வார்த்தை ரொம்ப கவனமா திரும்ப வாசிக்கும் போது நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கணும், எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், எவ்வளவு கீழ்ப்படிதலோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உணர்த்துகிறார். அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில என்ன காரியம் நடந்தாலும் அது ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி அதை சரிப்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீராய் ஓட்ட ஆரம்பியுங்கள். மறைத்து வைப்பீர்களானால் அது ஒரு நாளிலே வெளிப்படும். அப்பொழுது உங்கள் மனம் புண்படும். நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாய் ஜீவிக்க வேண்டிய காலம். இப்போ பார்த்தீங்கன்னா, தவறு செய்தவங்களை ஈஸியா பிடிச்சிடறாங்க. எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்கு, பிடிச்சிடறாங்க. அதே போல தேவனுடைய பார்வை நம்ம மேல இருக்கு, ஆண்டவரே வெளியே கொண்டு வந்துடுவார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கலாம், நம்மை காத்துக்கொள்வோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலாம். மீண்டும் ஒரு விஷயம், அந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. சென்று ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு, பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, கீழ்ப்படிதலோடு நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா.
எந்த விதத்திலும் நாங்கள் தவறு செய்து அதை மறைக்காமல் ஒழித்து வைக்காமல் ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. உணர்வுள்ள இருதயத்தை தந்து உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.